தமிழகத்தில் மார்ச்சுக்குள் மாநிலங்களவை தேர்தல் நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு எகிறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கமாக மாநிலங்களவை தேர்தல் நடத்துவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக அதற்கான அறிவிக்கப்படும். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் மார்ச்சுக்குள் மாநிலங்களவை தேர்தல் நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை? தமிழகத்தை சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலமானது ஏப்ரல் 2ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. எனவே செக்ஷன் 2 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அந்த சட்டத்தின்படி இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே தேர்தலானது நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் விதி. எனவே ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைய இருப்பதால் அதற்கு முன்பாகவே மாநிலங்களவை தேர்தலானது நடத்த வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்திற்கு மே 10ஆம் தேதிக்கு முன்பாக தேர்தல் நடத்தி முடித்தாக வேண்டும். அப்படி என்றால் ஏப்ரல் மாதத்தில் தான் அந்த தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஏப்ரல் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய இருப்பதால் மார்ச் மாதமே மாநிலங்களவை தேர்தல் நடத்த வேண்டும். எனவே தற்போது வரை இந்திய தேர்தல் ஆணையம் மாநிலங்களவை தேர்தலுக்கான எந்த ஒரு அறிவிப்பையும் தற்போது வரை வெளியிடவில்லை. நான் விசாரித்த போது குறிப்பாக இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் நடைபெற இருப்பதால், எனவே ஏப்ரல் மாதம் முடிவடைய இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமா, அதாவது அந்த தேர்தலானது கால அவகாசம் நீட்டிக்கப்படுமா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருந்தது. இது தொடர்பாக நாம் இந்திய தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் விசாரித்த போது 2021ஆம் ஆண்டு இதே போல ஒரு பிரச்சனை கேரளா சட்டமன்றத்தில் நடைபெற்றது. அதாவது கேரளா சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தை போலவே 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்றிருந்தது. அப்போதும் அங்கே 3 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் நிறைவட இருந்ததால் அந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கோரிக்கை ஏற்று இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை தள்ளி வைத்திருந்தது. அதாவது புதிய சட்டமன்றம் பொறுப்பேற்ற பின்பு அந்த தேர்தலை நடத்திக் கொள்ளலாம் என தேர்தலை மே மாதத்துக்கு பிறகு தள்ளி வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றமானது செக்ஷன் 12 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 சட்டத்தின்படி இந்த பதவிக்காலம் மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே இந்த மாநிலங்களவை தேர்தலை நடத்தியாக வேண்டும். எனவே சட்டமன்ற தேர்தலை எந்த காரணத்திற்காக அதை அடிக்கோலிட்டு இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்தலை நீங்கள் தள்ளி வைக்கக் கூடாது என ஒரு உத்தரவை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருப்பதால், எனவே இந்த முறையும் தமிழகம், அசாம், வெஸ்ட் பெங்கால் இந்த 3 மாநிலங்களிலும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்தில் முடிவடைய இருப்பதாகவும், அதே போல சட்டமன்ற தேர்தலும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருப்பதால் அதற்கு முன்பாகவே மாநிலங்களவை தேர்தலை நடத்த வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு இருக்கிறது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது வரை அந்த அறிவிப்பை வெளியிடாமல் ஏன் காலதாமதம் செய்கிறார்கள் என்றும் புரியவில்லை.